தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நம்மளுடைய சுக்கிர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் பகவான் தான். அப்பேற்பட்டவர் கன்னிராசியில இருக்கிறாரு. என்ன மாதிரியான மாற்றலாம 7ஆம் பார்வையா நம்மளுடைய மீன ராசியுமே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல தனுசு ராசிகளுக்கு என்ன பெரிய மாற்றம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை கேட்கறதுக்கு இவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பணம் நிறைய பேர்த்துல இவங்க இழந்திருக்காங்க, ஈஸியா பணத்தை இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயனால அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க உங்களுக்கு உங்க கைக்கு பணம் காலகட்டத்தில் அவங்களுடைய மனம் அலைபாயறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு, இல்லை சம்மந்தமே இல்லாமல் இந்த பழக்க வழக்கு பரவாயில்ல நீ இதை கற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சில தீய நண்பர்களுடைய பழக்கம் உண்டான அமைப்பு இருக்கு. ஸோ நீங்க கவனமா எச்சரிக்கை உணர்வோடு நண்பர்களுடைய எவ்வளவு கூட்டாளி எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. ஓகே, இதில் என்ன வாழ்வியல் பரிகாரம் சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்து நான் சொல்ற வாழ்வியல் பரிகாரம், இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் தான். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் பகவான் யாருக்கு காரகர் அப்படின்னா பெண்களுக்கு காரகர். ஒரு திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, வயது பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்லேருந்து அனைத்து விதமான வயதிலுடைய பெண்களுக்கும் ஒரு காரகர்னா நம்ம சுக்கிரன் பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், ஒரு ஆடை ஆபரணங்கள் எதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கிரன் பகவான் வந்து காரகர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசைக்கும் பிரம்மாண்டத்துக்குமே ஒரு காரகர்னு சொல்லலாம். இவர் வந்து நறுமணத்துக்கு ரொம்ப பெரியவர். அதாவது ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது, ஒரு நேரம் சரியில்லாமல் இருக்குது, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் செய்யணும், சுக்கிரனுடைய பார்வை நம்ம வீட்டில் விலகணும் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வீடு ஃபுல்லாக நறுமணமாக வச்சுக்கணும். அந்த நறுமணம் எவ்வளோ தூரம் நம்ம நம்மளை அதிகமாக சென்ட் போட்டு அப்படியே ரொம்ப பக்கத்தில் வந்தாலே எப்பா என்ன உங்கள் மேலே இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த தெருவே நம்ம வீட்டில் இருந்து தான் மணக்கணும். அப்படியான ஒரு நிறைய நறுமணம் சார்ந்து இருந்தீங்களானே பார்த்தீங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் பகவான் அங்கே வாசம் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் பகவான் பயிற்சி காலங்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? அதாவது வந்து ஏற்கனவே அவருடைய பார்வையும் சுபத்தன்மையுடைய பார்வை. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நம்ம மீனத்தில் யார் இருக்காரு? சனி பகவான் இருக்கிறாரு. இவர் சுக்கிரன் பகவான் இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னி ராசிக்கு தான் போகிறாரு, சரிங்களா, பயிற்சியாகி. அப்படி இருக்கும்போது அந்த கன்னிலேருந்து மீனத்தையும் பார்க்குறாரு, தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது சனி பகவான் இப்போ நம்மளுடைய கன்னிராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான் நீசத்துக்கான இடம். அப்படி நீசத்தில் இருக்கிற சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருக்கிற ஒரு மீனராசியை பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்காங்க ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ச்சியாக வீடியோவை பார்த்துக்கிட்டே வாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். நம்மளுடைய சுக்கிர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் பகவான் தான். அப்பேற்பட்டவர் கன்னிராசியில இருக்கிறாரு. என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு? அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வையா நம்மளுடைய மீன ராசியுமே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல தனுசு ராசிகளுக்கு என்ன பெரிய மாற்றம் சொல்லினா, அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. ஏதாவது நானும் பார்த்துக்கிருக்கேன், கடன் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியுமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்கி. நான் கூடுதல் வந்து கடன் நான் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக இவங்க என்னன்னா, கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்து வாங்க மாட்டாங்க. ஆனால் சடனாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை நிப்பாட்டவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட இருந்து யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை கேட்கறதுக்கு இவங்க யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பணம் நிறைய பேர்த்துல இவங்க இழந்திருக்காங்க, ஈஸியாக பணத்தை இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயனால இந்த பணம் நம்மளுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு உங்கள் கைக்கு பணம் வரணும் அப்படின்னா தெளிவாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு
ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாலும் சரி, ஒரு 21 ரூபா காணிக்க வச்சிருங்க, வச்சு வழிபாடு பண்ணிருங்க. இல்லையா கடன் அடைக்கணும் சரிங்களா, இந்த வருமானம் வந்துடும் அது ஓகே. கடன் அடைக்கணும் அப்படின்னா விநாயகர் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, தினமும் முக்குக்கு முக்கு நம்ம விநாயகர் இருக்கார், தெருவுக்கு தெரு இருக்கிறாரு. விநாயகருக்கு போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு இனிப்பு வச்சிருங்க. அந்த இனிப்பு சின்ன சர்க்கரையாக கூட இருக்கலாம், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சர்க்கரையாக இருக்கலாம், தேன் மிட்டாயாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இனிப்பு வச்சுருங்க. அப்படி வைக்கிறது மூலமாக கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி வந்து உங்களுக்கே ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறேன், அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதாவது ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு பதட்டத்திலே இருக்கிறேன்னா உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாத அமைப்பு இல்லைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஒரு வாடகை வீட்லேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வீட்டில் இல்லை வேறு ஏதாவது ஒரு வெளியூரில் போய் இருக்கக்குண்டான அமைப்பு இருக்குது. ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தான். ஏன்னா அதில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் இல்லை தேவையில்லாத ஏதாவது ஒரு 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 பதட்டத்திலே இருக்கும். சில என்ன விஷயமே தெரியாது, ஏதாவது ஒரு மன பதட்டத்திலே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய பூர்வீகத்துலேருந்து வெளியில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்பவே நல்லது. எனக்கு பூர்வீகத்திலே நிறைய சொத்துலாம் இருக்குது, அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் அப்படின்னா நிரந்தரமாக வர சொல்லலை, கொஞ்சம் ஒதுங்கி வர சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் விவசாயத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவீங்க சரிங்களா, விவசாயம் வந்து எனக்கு விளைச்சலே இல்லாத பூமியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஏதாவது ஒன்றை போட்டு நான் விளைச்சல் கொண்டு வரணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய விவசாயத்திலையும் வேளாண்மையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்த போகுது. என்ன காய்கறிகள் போட்டிருந்தாலும் சரி, என்ன ஒரு காயில் என்ன பழங்கள் போட்டிருந்தாலும் சரி, என்ன ஒரு வேளாண்மை விஷயமா விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு ஒரு பல மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரு சுக்கிரப்பெயர்ச்சி காலம் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் விவசாயத்தை பற்றியோ வேளாண்மை பற்றி எதையுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே இது நான் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நான் நிறைய உரம் வாங்கிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, எந்த விதத்துலையும் தடங்கள் இல்லாத தடையில்லாத ஒரு முன்னேற்றத்தை தொழில் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி கொடுக்க போகுது. ஓகே, தொழில் நல்லா இருக்குது, ஒரு வருமானம் நல்லா இருக்குது, கடன் அடைக்கிறது எல்லாமே ஓகே தான். குடும்பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. முதல்ல வந்து குடும்பம் தானே, குடும்பத்தை வச்சு பார்க்கும்போது அதாவது ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே சரி, முக்கியமான ஒரு விஷயம் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் கணவனோடைய மனைவியுடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே சரி நீ பெரியவன் நான் பெரியவன் ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது. பரவாயில்ல, எதையும் பேசி நம்ம சரி பண்ணிடலாம், எதையும் பேசி டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான முடிவு எடுத்துரும். இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு முடிவையும் உங்களுக்கு எடுக்க பிடிக்காது. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அதனால தான் எந்தவித பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் சரியாகிடும். விட்டு கொடுத்து போகிறது, எதையும் பேசி சரி பண்ணுறங்கிற ஒரு விஷயம் உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகளும் தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க இந்த விஷயத்தில். ஓகே, நம்ம அப்புறம் இந்தளவு நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளும் இந்தளவு ஒரு மரியாதையோடு நடத்தணும், தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரிங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே வரும். குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்பு, குழந்தைகள் படிக்கிறாங்களா, படிக்கிறது அவங்க ஏதாவது ஒரு பாடத்தில் ஏதாவது மார்க்கு கம்மியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப படிக்கிறதுல ஒரு கவனம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நட்பு வட்டாரத்தை கவனிக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனம் அலைபாயறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இல்லை சம்மந்தமே இல்லாமல் இந்த பழக்க வழக்கு பரவாயில்ல நீ இதை கற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சில தீய நண்பர்களுடைய பழக்கம் உண்டான அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக எச்சரிக்கை உணர்வோடு நண்பர்களுடைய எவ்வளோ கூட்டாளி எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, இதில் என்ன வாழ்வியல் பரிகாரம் சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வந்து நான் சொல்கிற வாழ்வியல் பரிகாரம், சாப்பிடவே ரொம்பவே அசதியில்லாதவங்களுக்கு கோயில் வாசல்லையோ இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்க பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 2 நேரம் 1 நேரம் சாப்பாடு மட்டுமாவது வாங்கி கொடுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும், அந்த பாதிப்புகள்லாம் இருக்காது. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கைகிரிவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.